கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நேரத்தை நாம் சொன்ன மாற்றின்படியாக அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல அதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுவதான பயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் எதையாவது சிந்தித்தால், எதையாவது நாம் யோசித்தால், ஏதாவது பாவம் செய்தால் அது நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைக்கும் என்கிறதான ஒரு பயத்தை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது உள்ள பயம் என்ன என்று சொன்னால், நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு பயப்படுவதான பயம். ஒரு நிபந்தனைகளும் ஆண்டவருக்கு முன்பாக வைக்காதபடிக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறது மாத்திரமே அது தேவ பயமாக இருக்கிறது. ஆனபடினாலே அதை குறித்து தான் வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 75ஆம் வயசிலே நான் உனக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை 100ஆம் வயசில் பெற்றுக்கொண்ட பொழுது பெற்றுக்கொண்டதான் அதே வாக்குத்தத்தத்தை பரலோகம் மீண்டுமாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது எந்த நிபந்தனைகளையும் வைக்காதபடிக்கு கீழ்ப்படிந்து உன் குமாரனும் ஒரு நேசகுமாரனும் இருக்கிறதான ஈசாக்கை நீ எனக்காக பரிசளித்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் தேவன் குறிக்கப்பட்டதான அந்த இடத்துக்கு போகிறதான காரியங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். போய்கொண்டு இருக்கும் பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆனால் ஆடு என்று எங்கே என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படுகிறதா நம்முடைய வேலை என்று சொல்லி கீழ்ப்படிந்து அப்படியாக கடந்து போய் அந்த பலிபீடத்திலே கொண்டு போய் தன்னுடைய மகனாக இருக்கிறதான ஈசாக்கை கையும் காலும் கெட்டி அந்த பலிபீடத்தில் வைத்த பொழுது கத்தியை எடுத்து வெட்ட ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், பிள்ளையாண்டவன் மேல் உன் கை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, அப்படியானால் நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்பிடிந்ததான ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமையானால் ஆபிரகாம் என்ன நினைத்திருப்பான்? என் குமாரனா இருக்கிறதான ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் வச்சு ஒரு சாம்பல் ஆனாலும் அந்த சாம்பலில் இருந்தும் கூட ஒரு ஈசாக்கை உருவாக்க என் ஆண்டவராக இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக கர்த்தராலே முடியும் என்கிறதான ஆணித்தரமான விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே தான் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு எந்த ஒரு நிபந்தனை வைக்காதபடிக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தேவ திட்டத்துக்கு ஒத்தவனமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது போல, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட எந்த ஒரு நிபந்தனை வைக்காமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே கீழ்ப்படிவோமேயானா நம்மளை குறித்த தேவ திட்டம், தேவ சுத்தம் ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரங்களில், ஏற்ற விதங்களிலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன்.